Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஜி தமிழில் எவ்வளவு சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிருந்தாலும் வீரா சீரியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வீரா மாறன். இவங்களுக்காகவே இந்த சீரியலை அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் 8 PM டெலிகாஸ்ட் வச்சு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு இருந்த ஒரு சீரியலை நியூ சீரியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ 7 o'clock டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 3+ ரேட்டிங்கோட கான்ஸ்டண்ட்டாக 7 o'clock ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு சீரியலோட வெற்றியை பொறுத்து தான் அந்த சீரியலை டப் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ரீமேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் மற்ற சேனல்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வீரா சீரியல் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றியாக அடைஞ்சிருச்சு. பிகாஸ் வீரா சீரியலோட அஃபிஷியல் தெலுங்கு ரீமேக் கூடிய சீக்கிரம் ஜீ தெலுங்கில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நானுமே அப்டேட் கொடுத்துருந்தேன். இது எப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அந்த சீரியல் நடிக்கிற ஹீரோயினே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஹீரோயின் யாருன்னு சொல்லி. ஆக்ட்ரஸ் வர்ஷினி தான். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க லாஸ்ட்டாக நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியலில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன சீரியல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா மகுவா அவ மகுவா அப்படிங்கிற சீரியல், அதாவது இதுவுமே தெலுங்கில் டெலிகாஸ்ட் ஆன சீரியல், அதை ரீமேக் பண்ணி விஜய் டிவியில் கொண்டு வராங்க. ஸோ அதில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சி, அப்புறம் இவங்க நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பேக்காக அந்த சீரியலில் இவங்க வராங்க. சரி, ஓகே, ஹீரோயின்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த சீரியலில் ஹீரோவாக யார் நடிக்கிறா அப்படிங்கிறத பற்றி எந்த அப்டேட்டுமே இதுவரை கிடைக்காம இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த சீரியலில் யார் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்டர் சுவாமி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஆக்டர் சுவாமியை தெரியாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் மகாநதி சீரியலுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காற்றுக்கென்ன வெளி சீரியல்லையும் நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மகாநதி சீரியலில் கமிட் ஆகி இவர் இப்போ வெற்றிகரமாக மகாநதி சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் இந்த வீராவோட அஃபீஷியல் தெலுங்கு ரீமேக்கில் மாறன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ண போகிறார் போல. ஏன்னா இவர் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக மாறன் கேரக்டர் பண்ணுறதுக்கு தான் நிறையாவே சான்சஸ் இருக்குது. வீராவோட அன்னை கேரக்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர் சிப்புசூரியன் வந்தார். ஸோ அதே மாதிரி தெலுங்குல வந்து வேறு ஆக்டர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வீராவோட தெலுங்கு ரீமேக் மூலமாக ஆக்டர் சுவாமி அண்ட் ஆக்ட்ரஸ் வர்ஷினி, இவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.